அம்மா கருப்பே புடிக்கலம்மா. அந்த மருதாணியினோட அந்த செம்பட்ட கலர் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கலர் மட்டும் தான் இருக்கு. கருப்பே புடிக்க மாட்டேங்குது அப்டிம்பாங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க அத கரெக்ட்டா போடணும். போடலன்னா நம்மளுக்கு கருப்பு புடிக்காது. இண்டிகோ ஒரு மாரி பர்பிள் கலர தான் குடுக்கும். அது மருதாணி ட்ரீட் பண்ண முடியல. இண்டிகோ வச்சு நம்ம போடும்போது அது ஒரு பிளாக் டிண்ட் வந்துரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே சிங்கிள் ஸ்டெப்பும் இருக்கு, டபுள் ஸ்டெப்பும் இருக்கு. இப்ப சிங்கிள் ஸ்டெப் உங்களுக்கு சரி வரல அப்டின்னா, டபுள் ஸ்டெப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில இல்ல ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா, மருதாணி பொடி ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அவுரி பொடி ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்டின்னா, முன்ன நாள் நைட்டு மருதாணி இப்ப இப்ப என் அளவு முடி இருக்கு அப்டின்னா, ஒரு 3 டீஸ்பூன் மருதாணி பொடி பெரிய ஸ்பூன்ல மருதாணி பொடிய போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சு வச்சுடுங்க. காலையில நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, அதே அளவுக்கு 3 டீஸ்பூன் அவுரி பொடி அதில போட்டுடணும். போட்டுட்டு இவ்ளோ சால்ட் போடணும். நம்மளுக்கு ஒத்துக்கும் அப்டின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்த 4ஆ கட் பண்ணி ஒரு பகுதி, அ ஒத்துக்காது அப்டின்னா, அத அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா சால்ட் கண்டிப்பா போடணும். அப்பதான் அந்த கருப்பு புடிக்குது. போட்டுட்டு இந்த அவுரி பொடிய போட்டு ஒரே ஒரு கலரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரே கலரி மூடி வச்சுடணும். 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடணும். 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கும்போது, அது அந்த டைய அந்த இதிலேயே விட ஆரம்பிச்சுடும். அந்த கிண்ணத்திலேயே விட ஆரம்பிச்சுடும். 2 நிமிஷம் அத டிஸ்டர்ப் பண்ணாம மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு ஏர் டை எப்படி அப்ளை பண்றோம்? பிரஷ்ஷ வச்சு அப்ளை பண்றோம் பாத்தியா? அந்த மாரி நம்ம பிரஷ்ஷ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம்.